வெறும் 3.5 வயசான ஒரு குழந்தைய மகாராஷ்டிரால ஒரு நாய் ரேப் பண்ணி தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டிருக்கான். இத பத்தி ஏன் யாருமே இன்னும் பேசலன்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல. இந்த ரேப்ப பண்ணது முன்ன பின்ன தெரியாத யாருமே இல்ல. அந்த குழந்தையோட வீட்டு பக்கத்திலே இருந்த ஒருத்தன் தான் இந்த வேலைய பார்த்திருக்கான். அந்த குழந்தை மதியான டைம்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது இவன் ஃபுல் போதையில வந்திருக்கான். வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட்ட குடுத்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த வேலைய பார்த்திருக்கான். சரி பண்ணிட்டு அந்த குழந்தையோட பாடி எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்து வீட்ல ஆள் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்ல தூக்கி போய் ஒளிச்சு வச்சிருக்கான் அந்த குழந்தைய. சரி அவங்க அம்மாலாம் என்ன ரொம்ப நேரமா பிள்ளைய காணோம்னு தேட ஆரம்பிக்கும்போது, இவனும் கூட சேர்ந்து தேடி இருக்கான். எங்க போச்சு? என்ன ஏதுன்னு சொல்லி தேடி, சரி வேற யாராவது அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா, அந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு, இவனே அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு, அந்த குழந்தை அங்க இல்லன்னு சொல்லி ரொம்ப நேரமா இது பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்நார்மலா இருக்கிறத நோட் பண்ணதுக்கப்புறம், அந்த குழந்தைய போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது, அந்த குழந்தை அங்க கிடைச்சிருக்கு. சரின்னு சொல்லி ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்கும்போது சொல்லியிருக்கேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல. புடிச்சதுக்கப்புறம் யாரு என்ன ஏதுன்னுலாம் இவனுங்களுக்கு கண்ணுக்குன்னு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. வெறும் 3.5 வயசு குழந்தைய எப்படிதான் அவனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு மனசு சீரியஸா தெரியல. தயவு செஞ்சு உங்க வீட்ல குட்டீஸ் இருக்காங்க, இல்ல நீங்க லேடிஸ் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எங்க முன்னாடி நம்மளால பார்த்து பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து சிவியர் ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்களுக்கு அடுத்து இதெல்லாம் பண்றதுக்கு பயம் வரும். இவங்க என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பத்திரமா இவங்க ரூம்ல அடைச்சு வச்சு சாப்பாடை போட்டு போட்டு வளர்க்கறதுனால இவங்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லை. போதையை போட்டதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வீட்டுல இருக்காங்க. தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்ல யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.